இப்ப சயின்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி கூடத்துல ஒரு பொருளை அந்த சூப்பு தயாராகும் பொழுது ஆவியா மாறி அந்த மூடி மேல ஒட்டுது இல்லைங்களா, அது சூப்பர் மருந்துங்க. அதில் உப்போ சர்க்கரையோ போடாதீர்கள். கீரையை மட்டும் தயவு செய்து கொதிக்க வச்சு தண்ணியை கீழே ஊத்திட்டு சாப்பிடாதீங்க, எல்லா நோயும் வரும். இப்பொழுது உங்களுக்கு 108 வகையான சூப்பு தயாரிப்பது எப்படி என்பதை பட்டியல் போட்டு சொல்ல இருக்கிறேன். இப்ப சயின்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி கூடத்துல ஒரு பொருளை இதே மாதிரிதாங்க டெக்னிக்குங்க. ஒரு பொருளை சூடு பண்ணி அதுல இருந்து ஆவி வர வச்சு அதை பிடிச்சு அதை எடுத்து தான் மருந்து தயாரிச்சு நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க சில நல்ல மருத்துவர்கள். இதே கான்செப்டுங்க. அந்த சூப்பு தயாராகும் பொழுது ஆவியா மாறி அந்த மூடி மேல ஒட்டுது இல்லைங்களா, அது சூப்பர் மருந்துங்க. அதை கீழே ஊத்தாம அதை மறுபடியும் சாச்சிங்கன்னா அது சூப்புலயே கொட்டிடும். இது முக்கியமான விஷயம். குறைஞ்சது 15 நிமிஷம் 20 நிமிஷம் வைங்க. சூடு ஆன உடனே எப்படி எடுத்து குடிச்சிடாதீங்க, 6 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க மூடி வச்சு. இப்ப சூப்பு தயாராயிடுச்சுங்களா, இந்த சூப்பை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். உங்க நாக்குக்கு அந்த சூப் பிடிச்சா மட்டும்தான் சாப்பிடணும், பிடிக்காட்டி சாப்பிட வேண்டாம். எனவே சூப்பு சாப்பிடும் பொழுது அதில் உப்போ சர்க்கரையோ போடாதீர்கள். போட்டால் உங்களுக்கு அந்த சூப்பு வேணுமா வேண்டாமாங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. இப்படி என்ன பண்ணணும், ஒவ்வொரு பொருளா செக் பண்ணி பார்க்கணும். சார் ஒவ்வொரு பொருளும் சொல்றீங்களே, என்னென்ன பொருள் அப்படின்னு சந்தேகம் இருக்குமா இல்லைங்களா? இப்பொழுது உங்களுக்கு 108 வகையான சூப்பு தயாரிப்பது எப்படி என்பதை பட்டியல் போட்டு சொல்ல இருக்கிறேன். இங்க பாருங்க, மொத்தம் 11 வகை சூப்பு தயாரிக்கலாங்க. 1 கீரை. இங்க பாருங்க, கீரையை மட்டும் தயவு செய்து கொதிக்க வச்சு தண்ணியை கீழே ஊத்திட்டு சாப்பிடாதீங்க, எல்லா நோயும் வரும். பல பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. கீரையை தண்ணியில வைக்க வேண்டியது, நல்லா கொதிக்க வைக்க வேண்டியது, தண்ணி குப்பையில ஊத்த வேண்டியது, அதை எடுத்து சாப்பிட வேண்டியது. அப்ப என்ன ஆகும் தெரியுமா, அந்த கீரையை சாப்பிட்றதுக்கு உங்க உடம்புல இருக்கிற சேவ்டு எனர்ஜி எல்லாம் செலவாயிருதுங்க. அப்ப டல்லாயிருங்க. கீரையை பொறுத்த வரைக்கும் அந்த தண்ணி தான் மருந்து. அந்த கீரை நீங்க குப்பையில போட்டுடலாம். கீரை சூப்புல கீரையை சாப்பிடாதீங்க, தண்ணி மட்டும் குடிச்சு பாருங்க, உள்ள பூந்து எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுங்க. 1 கீரை சூப்பு. 2 பூ. எங்க பூவுல சூப் செஞ்சு சாப்பிடலாங்க. 3 இலை. 4 தானியங்கள். 5 காய்கறி. 6 பழத்தோள்கள். 7 குருத்து. 8 கொட்டைகள். 9 உலர் பழங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ். 10 மூலிகைகள். 11 அசைவம். 1 கீரை, 2 காய், 3 பூ, 4 இலை, 5 தானியம், 6 பழத்தோல், 7 குருத்து, 8 கொட்டைகள், 9 உலர் பழங்கள், 10 மூலிகை, 11 அசைவம். இந்த கீரையில நீங்க எந்த கீரை வேணாலும் போடலாங்க. கீரையில மட்டுமே 50 சூப் தயாரிக்கலாங்க. அதுல முக்கியமா ஒரு 11 சொல்றேங்க. முருங்கை, புதினா, அரைக்கீரை. நிறைய இருக்குதுங்க, எல்லாருமே எழுத முடியாது. அதனால ஒரு ஐடியா பண்ணி என்ன பண்ணிட்டேன்னா, போன வாரம் இந்த சப்ஜெக்ட் அப்படியே ஸ்டுடியோல உட்காந்து ஃபுல்லா ஷூட்டிங் எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள யூடியூப்ல வந்துடும். இப்ப நான் பேசுற சூப்பு சப்ஜெக்ட், அதை பார்த்து நீங்க பொறுமையா நீங்க எழுதிக்கலாம். சும்மா கெவினிங்க, ஏன்னா அவ்வளவு எழுத முடியாது, நிறைய இருக்குது. கீரையில முருங்கைக்கீரை, புதினா கீரை, அரைக்கீரை, மணத்தக்காளி கீரை, பசலக்கீரை, குப்பை கீரை, வெந்தயக்கீரை, தண்டுக்கீரை, முடக்கத்தான் கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, வல்லாரைக்கீரை, தாளிக்கீரை, அகத்திக்கீரை. இந்த 14 மிக முக்கியமானது. அடுத்தது பூ இருக்கு இல்லைங்களா, எங்க பூவுல சூப் செஞ்சு சாப்பிடலாங்க. செம்பருத்தி பூ, ஆவாரம்பூ, ரோஜா பூ, தாமரை பூ, வாழைப்பூ, முருங்கைப்பூ, மல்லிகைப்பூ, அன்னாச்சி பூ, சங்குப்பூ, மாம்பூ, தென்னைம்பூ, பனம்பூ, புளியம்பூ, ஓரிதழ் தாமரை, தும்பை, மகிழம்பூ, தூதுவளைப்பூ, சிறுநெருஞ்சி பூ. எந்த பூவை எடுத்து
தண்ணிக்குள்ள போட்டு கொதிக்க வச்சு அந்த பூவத்தை குப்பையில போட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சு பாருங்க. கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத சத்து பொருள்கள் பூவில் இருக்கிறது. பூவில் விஷமுள்ள பூவே கிடையாது என்பதுதான் உலகத்தில் மிகப்பெரிய உண்மை. அடுத்து குருத்து. குருத்துன்னா தென்னை குருத்து, பனை குருத்து, வாழை குருத்து, வாழைப்பூ குருத்து, வேப்பங்குருத்துன்னு குருத்து இருக்குதுங்க. குருத்துக்கு நிறைய சத்து இருக்குது. இந்த குருத்தை நீங்க சூப் செஞ்சு சாப்பிடலாம். பாருங்க, நான் சொல்றதெல்லாம் பெரிய டெக்னிக்கலா கிடையாதுங்க. இந்த சூப் டெக்னாலஜி மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா இனிமேல் நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எந்த பொருளை வேணாலும் மருந்தா மாத்தி சாப்பிட்டுக்கலாங்க. அடுத்தது தானியங்கள். ஏங்க, தானியங்கள் சூப் இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கஞ்சி. ஒண்ணு சூப்புன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு தேநீர்னு சொல்லுவாங்க, கஞ்சின்னு சொல்லுவாங்க, பால் சொல்லுவாங்க. எல்லாமே சூப்பு தாங்க. சில பொருள் பாலா வரும், சில பொருள்ல கஞ்சி வரும், சில பொருள்கள்ல தேநீர் வரும், சில பொருள் சூப் வரும். 4 ஐட்டம் தான். நீங்க எதை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சாலும் பாலா மாறும், கஞ்சியா மாறும், சூப்பா மாறும், டீயா மாறும். தானியங்களை பொறுத்த வரைக்கும் கஞ்சி, பார்லி கஞ்சி, சிகப்பரிசி கஞ்சி, கருப்பரிசி கஞ்சி, பாசிப்பயிறு கஞ்சி, கம்பு, சோளம், குதிரவாளி, உளுந்து, இந்த பொருள் எல்லாம் நீங்க கஞ்சி செஞ்சு சாப்பிடலாம். இது சூப்பு தான். அடுத்தது கொட்டை, தேத்தான் கொட்டை, புளியம் கொட்டை, மான் கொட்டை, இளந்தை கொட்டை, திராட்சை கொட்டை, பேரிச்சம் கொட்டை, நாவல் கொட்டை. எங்க புளியங்கொட்டைன்னு அப்படியேக்குள்ள போட்டுறாதீங்க, அது சூப்பர்லாம் மாறாது. செல்ஃப் ஹீலிங் 6 in 1 பேக் அப்படிங்கிற பேர்ல ஒரு பென் டிரைவ் நாம ரெடி பண்ணியிருக்கிறோங்க. நீங்கள் வீட்டிலிருந்து பென் டிரைவ் மூலயமாக கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இது 64 GB இருக்குங்க. அதுல 1 அக்குபஞ்சர் 40 மணி நேரம், 2 மலர் மருந்துகள் 8 மணி நேரம், 3 பிராணா மற்றும் முத்ரா 10 மணி நேரம், 4 தந்திரா 1 15 மணி நேரம், 5 தந்திரா 2 21 மணி நேரம், 6 அஸ்ட்ராலஜி 12 மணி நேரம். இந்த மொத்தத்தையும் ஒரே பென்டிரைவில் தேவைப்படும் நண்பர்கள் வாங்கி பயன்பெறுங்கள். இந்த பென்டிரைவை நீங்க வாங்குறதுல என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, பல வகுப்புகள் ரொம்ப காஸ்ட்லியா, செலவு ஜாஸ்தியா இருக்கு. இங்க குறைந்த விலையில் உங்களுக்கு இந்த கோர்ஸ் கொடுக்கப்படுகிறது. 5000 ரூபாயில உங்களுக்கு முழு விஷயங்கள் கிடைச்சிடும். எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறது. எனவே இதை வாங்கி நீங்கள் பயன்பெறுங்கள்.